ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு பெஸ்ட் லேர்னிங் டிஎன்பிஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பாலிட்டி கிளாஸ் செகண்ட் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம முடித்த டாப்பிக்லாம் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு முடிச்சிட்டோம், அரசியலமைப்போட முகவுரை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு அரசியலமைப்போட முக்கிய கூறுகள் நம்ம பார்க்க போகிறோம். அரசியலமைப்போட முக்கிய அம்சங்கள்: 42வது சட்டத்திருத்தம் 1976 நம்ம என்ன சொல்கிறோம்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அழைக்கிறோம். அதான் சிறு அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். கேசவானந்தா பாரதி வழக்கு வந்துட்டு 1973 போட்டிருப்பாங்க. அதுபடி ஆர்டிக்கல் 368 பாராளுமன்றத்தோட அரசமைப்பு அதிகாரம் வந்துட்டு அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது. அதாவது வந்துட்டு கேசவானந்தா பாரதி வழக்கில் 1973 கேசவானந்தா பாரதி வழக்கு போட்டிருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக்கல் 368ங்கிறது என்னென்னா, நம்ம வந்துட்டு அரசியலமைப்பு திருத்தத்தை தான் நம்ம 368ன்னு சொல்லுவோம். அதில் வந்துட்டு இப்போ பாராளுமன்றம் வந்துட்டு ஒரு அரசமைப்பு அதிகாரத்தை கொண்டது. இப்போ பாராளுமன்றம் ஒரு ஆர்டிக்கலையோ இல்லை எதையாவது திருத்தணும்னா அது அடிப்படை கட்டமைப்பை மீறாமல் திருத்தணும். அப்படி அடிப்படை கட்டமைப்பை பாராளுமன்றம் மீறினதுன்னா அதில் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு தான் இறுதியானது. ஏன்னா உச்சநீதிமன்றம் அதில் வந்துட்டு தலையிட முடியும்னு சொல்கிறாங்க. மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு. நம்மளோட அரசியலமைப்பு வந்துட்டு நம்ம கையால் எழுதப்பட்டது. அது என்னென்னா மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. அமெரிக்காவோட அரசியலமைப்பு எழுதப்பட்டது தான். ஆனால் நம் இந்திய அரசமைப்பை போன்று வந்துட்டு மிகப்பெரியது கிடையாது. இதில் மொத்தம் ஒரு 7 ஆர்டிகல்ஸ் தான் இருக்கும். 7 விதிகளை கொண்ட ஒரு அரசியலமைப்பு தான் அமெரிக்காவோடது. அதுவும் வந்துட்டு நம்ம இந்திய அரசமைப்பை போன்று எழுதப்பட்ட ஒரு அரசமைப்பு தான். பிரிட்டிஷோட அரசமைப்பு வந்துட்டு எழுதப்படாதது. 1949 அதாவது வந்துட்டு நம்ம அரசியலமைப்பை ஏற்றிருப்போம். 1949 நவம்பர் 24. அப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு 395 விதிகள், 22 பகுதி, 8 அட்டவணை தான் இருந்தது. இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு 2019 அதுக்கப்புறம் உள்ள நம்மக்கிட்ட 470 விதிகள் இருக்குது, 25 பகுதிகள் இருக்குது, 12 அட்டவணைகள் நம்மக்கிட்ட இருக்குது. 1951 ஒரு திருத்தம் போடுறாங்க. அதில் என்னென்னா 20 விதிகள் மற்றும் ஒரு பகுதி 7 வந்துட்டு நீக்கிறாங்க. 1951 ஒரு திருத்தம் போட்டு ஒரு சட்ட திருத்தம் போட்டு ஒரு 20 விதிகளையும் ஒரு பகுதி, அதாவது வந்துட்டு பகுதி 7 வந்துட்டு நீக்கிறாங்க. அப்புறம் ஒரு 20 விதிகள் மற்றும் பகுதி 4A 9A 9B அப்புறம் வந்துட்டு 14A வந்துட்டு சேர்த்துருப்பாங்க. அட்டவணை 9, 10, 11, 12 வந்துட்டு சேர்த்துருப்பாங்க. அதாவது வந்துட்டு 1951 சட்ட திருத்தம். 1951 சட்டத்திருத்தத்தின்படி 20 விதிகள் மற்றும் ஒரு பகுதியான பகுதி 7 வந்துட்டு நீக்கியிருக்காங்க. 20 விதிகள் மற்றும் பகுதி 4A 9A 9B 14A வந்துட்டு சேர்த்துருப்பாங்க. அட்டவணை 9, 10, 11, 12 வந்து சேர்த்துருப்பாங்க. யானை அளவுக்கு நம்மளோடது வந்துட்டு பெரியதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 4 காரணிகளை வந்துட்டு மையமாக வச்சு சொல்கிறாங்க. புவியியல் காரணி, வரலாற்று காரணி, மத்திய மற்றும் மாநிலத்துக்கு ரெண்டுத்துக்கும் மத்திக்கும் சரி மாநிலத்துக்கும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரே அரசியலமைப்பு தான். அரசியல் நிர்ணய சபையோட சட்ட வல்லுநர்களோட ஆதிக்கம், இது எல்லாத்தையும் யானை அளவுக்கு மிகப்பெரியதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 காரணிகளில் முன்னாடி வச்சு சொல்கிறாங்க. பல்வேறு ஆதாரங்களில் இருந்து தான் நம்மளோட அரசியலமைப்பு வந்துட்டு வரையறுத்திருப்பாங்க. 1935 இந்திய அரசியலமைப்பு 1935 ஜிஓ படி, அதான் வந்துட்டு ஃப்ரான்ஸு, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து வந்துட்டு நம்மளோட அரசியலமைப்பை வந்துட்டு கடன் வாங்கி எழுதியிருப்பாங்க. அங்கெல்லாம் போயிட்டு அந்த அரசியலமைப்பை வந்துட்டு அவங்களோட அரசியலமைப்பை வந்துட்டு ஆய்வு செஞ்சு அதிலிருந்து நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அதனால தான் நம்மளோட அரசியலமைப்பு கடன் வாங்கப்பட்ட அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னதுன்னா நம்மளோட அட்டவணைகள். மொத்தம் நம்மக்கிட்ட எத்தனை அட்டவணைகள் இருக்குதுன்னு சொன்னோம்? 12 அட்டவணைகள் இருக்குதுன்னு சொன்னோமா? 12 அட்டவணைகள். 7வது சட்டத்திருத்தம் 1950 படி பகுதி 7 வந்துட்டு நம்ம வந்துட்டு நீக்கணும். பகுதி 4A மற்றும் பகுதி 14A வந்துட்டு 42வது சட்டத்திருத்தம் 1976 படி நம்ம சேர்த்துருப்போம். 9A 17 கான்ஸ்டியூஷன்
அமெண்ட்மெண்ட் 1992 அதான் வந்துட்டு 9A வந்துட்டு 74வது சட்டத்திருத்தம் 1992 படி சேர்த்துறப்போ 9B வந்துட்டு 97வது சட்டத்திருத்தம் 2011 படி சேர்த்துறப்போ. அரசியலமைப்போட முக்கிய கட்டுரைகள் இதுதான். இது என்னென்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டா போதும். இது அரசியலமைப்போட அட்டவணைகள். மொத்தம் நம்மக்கிட்ட வந்துட்டு 12 அட்டவணைகள் இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்தது என்னென்னா, இதெல்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விதிகள். இந்த விதிகள்லாம் வந்துட்டு நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும். அதாவது வந்துட்டு யூனியன் மற்றும் அதன் பிரதேசம் 1லேருந்து 4 வரைக்கும் வந்துட்டு இதை பற்றி சொல்லுது. அப்போது இது என்னென்ன எந்தெந்த இது வரைக்கும் வந்துட்டு சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்துட்டு இதை நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து அரசியலமைப்போட முன்னுரை. அமெரிக்காவோட அரசியலமைப்பில் இருந்து தான் நம்ம வந்துட்டு நம்மளோட முன்னுரையை வந்துட்டு எடுத்திருப்போம். எந்த அரசியலமைப்புலேருந்து எடுத்திருப்போம்னா அமெரிக்காவோட அரசியலமைப்பில் இருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். அமெரிக்காவோட அரசியலமைப்போட முன்னுரையை தான் நம்ம இந்தியாவும் வந்துட்டு பின்பற்றுது. முகவுரை. இந்த முகவுரை வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம், அரசமைப்போட சுருக்கம் அல்லது அறிமுகம்னு சொல்லலாம். நம்ம அரசமைப்போட சுருக்கம் அல்லது அறிமுகம்னு சொல்லலாம். அரசமைப்போட அடையாள அட்டை. இப்போ இந்த முகவுரைக்கு வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு அதுக்கான ஒரு சிறப்பு பெயர், அதுக்காக வந்துட்டு அந்த ஒரு சிறப்பாலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் அரசமைப்போட அடையாள அட்டைன்னு சட்ட வல்லுநரான NA பால்கிவாலா வந்துட்டு சொல்லியிருப்பார். அரசமைப்போட முன்னுரை. அதான் வந்துட்டு நம்ம அரசமைப்போட முன்னுரை வந்துட்டு இதுக்கு முன்னாடி யார் வந்துட்டு யாரால் வரைவு செய்யப்பட்டதுன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களால் தான் வந்துட்டு வரைவு செய்யப்பட்டிருக்கோம். அதான் வந்துட்டு அரசியல் நிர்ணய சபை வந்துட்டு இதை ஏற்றிருக்கோம். அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நோக்கம் மற்றும் தீர்மானம்னு கூட அதை சொல்லுவாங்க. அதோட அடிப்படையில் தான் சோசலிஸ்ட்டு மற்றும் மதசார்பற்ற ஒருமைப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு 3 புதிய சொற்களை வந்துட்டு 1976 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்த்துருப்பாங்க. நம்ம முன்னுரையில் 42வது சட்டத்திருத்தம் 1976 சோசலிஸ்ட் மதசார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு 3 வார்த்தைகளை வந்துட்டு சேர்த்துருப்பாங்க. இப்போ முன்னுரைனா என்ன? இந்திய மக்களாகிய நாங்கள். முன்னுரையோட உரை எப்படி தொடங்குதுன்னா, இந்திய மக்களாகிய நாங்கள் இறையாண்மை, சோசலிச, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு மற்றும் அதன் இணைத்து குடிமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க, நீதி, சமூக மற்றும் பொருளாதார மற்றும் அரசியல் சிந்தனை, வெளிப்பாடு, நம்பிக்கை, வழிபாட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஒருமைப்பாடு, ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னுரையோட உரை வந்துட்டு தொடங்கும். இந்த ஆர்டர் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்துட்டு நம்மளை ஆர்டர் படி கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. 1949 நவம்பர் 26 சட்டமன்றத்தில் இயற்றப்பட்டதுன்னு முடியணும். அதான் வந்துட்டு இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியா இறையாண்மை, சோசலிச, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு மற்றும் அதை அனைத்தையும் இணைத்து குடிமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க, நீதி, சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் சிந்தனை, வெளிப்பாடு, நம்பிக்கை, வழிபாட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஒருமைப்பாடு, ஒற்றுமை ஆகியவற்றை மக்களுக்கு அளித்து 1949 நவம்பர் 26 சட்டமன்றத்தால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். இப்போ முன்னுரையோட பொருட்கள் என்னென்ன? அரசமைப்பு அதிகாரத்தோட ஆதாரம்னு எதை சொல்கிறோன்னா, நம்ம இந்திய மக்களை தான் நம்ம அரசமைப்பு அதிகாரத்தோட ஆதாரம்னு சொல்கிறோம். அரசோட இயல்புகள் என்னென்ன? இறையாண்மை, சோசலிசம், மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு. அரசமைப்போட நோக்கமாக என்ன இருக்குன்னா, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் வந்து அரசமைப்போட நோக்கமாக இருக்குது. நம்ம இதை எப்போ ஏற்றுக்கொண்டோம்னா 1949 நவம்பர் 26. முன்னுரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய வார்த்தைகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இறையாண்மை. இந்தியா வந்துட்டு வேறு எந்த தேசத்தையும் சார்ந்தது அல்லது ஆதிக்கம் செலுத்தும் நாடு அல்ல, மாறாக ஒரு சுதந்திர நாடு என்பதை குறிக்கும். இறையாண்மைங்கிறது என்னென்னா, நம்ம இந்தியா எந்த ஒரு தேசத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது, நம்ம வந்துட்டு தன்னிச்சையாக இருக்கணும், நமக்கான ஒரு சுதந்திரம் இருக்கணுங்கிறத இறையாண்மை வந்துட்டு சொல்லுது. சோசலிஸ்ட்னா சமதர்மம். அது 1976 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம். காங்கிரஸ் கட்சி வந்துட்டு INC மாநாடு 1955 ஆவடியில் நடந்திருக்கும். அந்த ஆவடி அமர்வில் வந்துட்டு சமூகத்தின் சோசலிச வடிவமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சோசலிஸ்டம்ங்கிறது என்னென்னா கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. கலப்பு பொருளாதாரத்தில் நம்பிக்கை வச்சுருக்குது. அதாவது கலப்பு பொருளாதாரம்னா நம்மளோட
பொது நிர்வாகமும் வந்துட்டு தனியார் நிர்வாகம் ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறது தான் வந்துட்டு கலப்பு பொருளாதாரம்னு சொல்கிறோம். அடுத்து மத சார்பற்றது 1976 42 சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது. 1974 உச்சநீதிமன்றம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த மத சார்பற்றது வந்துட்டு அரசியலமைப்பில் குறிப்பிட்டிருக்காது. மாறாக 25 28 ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா 25 28 ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா மத சார்பற்றதை பற்றி குறிப்பிடுது. நம் நாட்டில் உள்ள அனைத்து மதங்களும் மாநிலத்தின் ஒரே அந்தஸ்தையும் ஆதாரத்தையும் வந்துட்டு ஆதரவையும் கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதான் வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு அனைத்து மதங்களும் மாநிலத்தின் ஒரே அந்தஸ்தையும் ஆதரவையும் கொண்டுள்ளது. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு மதத்துக்கு வந்துட்டு அதிக முன்னுரிமை கொடுத்தோம் அப்படிலாம் இல்லை. நம்ம மதம்ங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு சமமான அந்தஸ்தையும் ஆதரவையும் கொடுக்கறது தான் வந்துட்டு மத சார்பற்றது. ஜனநாயகம்னா மக்கள் இறையாண்மையின் கோட்பாட்டிற்கே அடிப்படையிலானது. மக்களோட இறையாண்மை கோட்பாட்டில் அடிப்படையானது. மக்களால் உச்ச அதிகாரம் வைத்திருக்கிறாங்க. அதாவது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், இங்கே சொல்லியிருந்தோம், அரசமைப்போட ஆதாரம் யார்கிட்ட இருக்குன்னா இந்திய மக்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ ஜனநாயகத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், நேரடி மறைமுகம்னு சொல்லிட்டு. நேரடி ஜனநாயகம்னு பார்க்குறப்ப நம்ம சுவிட்சர்லாந்தில் இருக்கோம். இந்த நேரடி ஜனநாயகம்ங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வாக்கெடுப்பாங்க, அதுக்கு ஒரு முன்முயற்சி கொடுத்து திரும்ப மறுபடியும் அழைக்க அப்புறம் வாக்கெடுக்கிறது. மறைமுகம்ங்கிறது வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக அரசாங்கம், சட்டம் இதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க. அதை நம்ம சட்டத்தை பாராளுமன்றம், ஜனாதிபதின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். பாராளுமன்றம்ங்கிறது என்னென்னா இந்திய அரசியலமைப்பில் சட்டமன்றத்துக்கு பொறுப்பேற்கக்கூடியதான் பாராளுமன்றம். ஜனாதிபதி வயது வந்தோர் வாக்குரிமை மூலம் தேர்தல் நடத்தப்படும் சட்டத்தோட ஆட்சி, நீதி, சுதந்திரம். இந்த ஜனாதிபதி இதில் வந்துட்டு வயது வந்தோர் வாக்குரிமை, தேர்தல், சட்டத்தின் ஆட்சி, நீதி, சுதந்திரம் இது எல்லாமே இருக்கும். அரசியல் ஜனநாயகம் மட்டுமல்ல, சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை உள்ளடக்கிய பரந்த பொருளில் ஜனநாயகம் அப்படிங்கிற சொல் வந்துட்டு முன்னுரையில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஜனநாயகத்துக்கு வந்துட்டு ஒரு வரையறை தராங்க. என்னென்னா, அரசியல் ஜனநாயகம் மட்டுமல்ல, சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகத்தை உள்ளடக்கிய பரந்த பொருட்களில் ஜனநாயகம்ங்கிற சொல் முன்னுரையில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. 1949 நவம்பர் 25 அரசியல் நிர்ணய சபையில் வந்துட்டு இவர் வந்துட்டு கூறியிருப்பார். அடுத்து குடியரசை ரெண்டாக பிரிக்கிறோம், முடியாட்சி, குடியரசுன்னு. முடியாட்சிங்கிறது என்னென்னா, ஒரு மாநிலத்தில் மாநிலத்தோட தலைவர் வந்துட்டு ஒரு பரம்பரை வழி பதவியில் இருப்பாங்க. அது வந்துட்டு எங்கே இருக்குன்னா பிரிட்டனில் இருக்குது. குடியரசுனா நேரடி மற்றும் மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் வந்துட்டு USA இருக்குது. நமது முன்னுரை வந்துட்டு குடியரசு அப்படிங்கிற சொல்ல ஜனாதிபதி என்று அழைக்கிறது. நமது முன்னுரை வந்துட்டு குடியரசு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இப்போ எப்படி அழைக்கிறோம்னா ஜனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இந்தியாவை குறிக்கிறது. குடியரசு என்ற சொல் ஜனாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இந்தியாவை குறிக்கிறதுன்னு சொல்கிறோம். 6 வந்துட்டு நீதிங்கிற வந்துட்டு சமூகம், பொருளாதாரம், அரசியல். இது 1917 ரஷ்ய புரட்சியில் வந்துட்டு எடுக்கப்பட்டது. இந்த நீதிங்கிற வார்த்தை, நீதியிலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா சமூக, பொருளாதார, அரசியல்னு சொல்லிட்டு 3 வார்த்தையை நம்ம வந்துட்டு சேர்த்துருப்போம். அது எங்கே இருந்துன்னா 1917, அதாவது வந்துட்டு 1917 ரஷ்ய புரட்சியிலேருந்து தான் நம்ம இந்த சமூக, பொருளாதார, அரசியலை எடுத்திருப்போம். 4 வந்துட்டு அடுத்து என்னென்னா சுதந்திரம்ங்கிறது என்னென்னா தனிநபர்களோட செயல்பாடுகளில் கட்டுப்பாடுகள் இல்லாதது. ஒரு தனிநபரோட செயல்பாடில் கட்டுப்பாடு இல்லாததாக நம்ம சுதந்திரம்னு சொல்கிறோம். மற்றும் அதே நேரத்தில் தனிப்பட்ட ஆளுமைகளின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் வழங்குதுன்னு சொல்கிறாங்க. சுதந்திரம்ங்கிறது வந்துட்டு தனிநபர்களோட செயல்பாடுகளில் கட்டுப்பாடுகள் இல்லாதது மற்றும் அதே நேரத்தில் தனிப்பட்ட ஆளுமைகளின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. சமூகத்தின் எந்த ஒரு பிரிவினருக்கும் சிறப்பு சலுகைகள் இல்லாதது மற்றும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தனிநபர்களுக்கும் போதுமான வாய்ப்புகளை வழங்குறது தான் நம்ம சமத்துவம்னு சொல்கிறோம். சமத்துவம்ங்கிறது என்னென்னா சமூகத்தின் எந்த ஒரு பிரிவினருக்கும் சிறப்பு சலுகைகள் இல்லாதது மற்றும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தனிநபர்களுக்கும் போதுமான வாய்ப்புகளை வழங்குவதை தான் நம்ம குறிக்கிறோம். அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு தனி பிரிவினருக்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி இருக்கக்கூடாது.
ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு பிரிவினருக்கும் வந்துட்டு சிறப்பு சலுகைகள் இல்லாதது. இவங்களுக்கு சிறப்பு சலுகை கொடுத்துட்டு இவங்களை வந்துட்டு கீழே இருக்கிறதோ அவங்கள மேலே இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஒரு தனிநபராக இருந்தாலும் அவங்களுக்கான என்ன வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த வாய்ப்பு அந்த இடத்துல கிடைக்கணும். அவங்களுக்கான சலுகை என்னவோ அது எல்லாரும் மாதிரியும் சமமாக கிடைக்கணுங்கிறது தான் வந்துட்டு சமத்துவம் குறிப்பிடுகிறது. சகோதரத்துவங்கிறது சகோதரத்துவ உணர்வுடன் இருக்கிறது தான் வந்துட்டு சகோதரத்துவம்னு சொல்கிறோம். இந்த சகோதரத்துவத்தில் தான் நம்ம சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்னு சொல்லிட்டு 3 தான் எடுத்திருப்போம். இது 1789 1799 வரைக்கும் நடந்த ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்டது. 3 வார்த்தைகள்: சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இப்போ முன்னுரையோட முக்கியத்துவம் என்ன? நமது அரசமைப்போட முன்னுரைங்கிறது நாம் நீண்ட காலமாக நினைத்ததை அல்லது கனவு கண்டதை வெளிப்படுத்திங்கன்னு சொல்லிட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி சொல்கிறாரு. முன்னுரையோட முக்கியத்துவத்தை பற்றி ஒவ்வொரு தலைவர்கள் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இப்போ அல்லாடி கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாங்கன்னா, நமது அரசமைப்பின் முன்னுரை நாம் நீண்ட காலமாக நினைத்ததை அல்லது கனவு கண்டதை வெளிப்படுத்துகிறது. இதை வந்துட்டு ஷார்ட்டாக என்ன வச்சுக்கலாம்னா, நீண்ட கால கனவுன்னு வந்தாலே அல்லாடி கிருஷ்ணசாமி தான். நமது இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசின் ஜாதகம். இதுக்கு வந்துட்டு நம்ம ஜாதகங்கிற ஹிண்ட் வச்சுக்கலாம். அது KM முன்ஷி. எப்படி சொல்லலாம்னா, ஜாதகம் பார்க்க தானே முன்னாடி போவோம், அதுதான். அரசமைப்பு சட்டத்தின் மிகவும் மதிப்புமிக்க பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா முகவுரைன்னு சொல்கிறோம். அது வந்துட்டு ஆன்மா, திறவுகோல், நகை, அளவுகோல்னு சொன்னோன்னா பண்டிட் தாகூர்தாஸ். ஆன்மா, திறவுகோல், நகை, அளவுகோல் இந்த ஹிண்டெல்லாம் வச்சுக்கிட்டாலே போதும். பண்டிட் தாகூர்தாஸ் தான் சொல்லியிருப்பார். முன்னுரைங்கிறது வந்துட்டு அரசமைப்போட ஒரு முக்கிய குறிப்புன்னு சொன்னார்னா சர் எர்னஸ்ட் பார்க்கர். இவர் ஆங்கில அரசியல் விஞ்ஞானின்னு இவரை சொல்லுவோம். ஆங்கில அரசியல் விஞ்ஞானியார்னா சர் எர்னஸ்ட் பார்க்கர். அவர் முன்னுரையை வந்துட்டு அரசமைப்போட ஒரு முக்கிய குறிப்புன்னு சொல்கிறாரு. அதுக்காக இவர் ஒரு புக்கில் தான் அதை சொல்லியிருப்பார். என்னென்னா, சமூக மற்றும் அரசியல் கோட்பாடுன்னு சொல்லிட்டு 1951 ஒரு புக்கை வெளியிட்டிருப்பார். அந்த புக்கில் இந்த முன்னுரைங்கிறது வந்துட்டு அரசமைப்போட முக்கிய குறிப்புன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் வந்துட்டு மேற்கோள் காமிச்சிருப்பார். யாருன்னா சர் எர்னஸ்ட் பார்க்கர். அமெரிக்கா சுதந்திர பிரகடனத்தை ஒத்திருக்கிறது. ஆனால் ஒரு பிரகடனத்தை விட அமெரிக்காவோட பிரகடனத்தை விட அமெரிக்கா வந்துட்டு சுதந்திர பிரகடனத்தை ஒத்திருக்கிறதா. ஆனால் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிறத விட நம்ம முன்னுரை வந்துட்டு மிகவும் என்னென்னா மிகவும் அந்த பிரகடனம் வந்துட்டு மிகவும் அதிகமானது வந்துட்டு பிரபலமானதுன்னு ஒன்று சொல்லியிருப்பாருன்னா நீதிபதி M. ஹிதயத்துல்லா சொல்லியிருப்பார். அரசமைப்பின் ஒரு பகுதியாக முன்னுரை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கேசஸ்லாம் நிறைய நடந்திருக்கும். அதான் வந்துட்டு அரசமைப்போட ஒரு பகுதி தான்னு சொல்லிட்டு எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டு அகெயின்ஸ்டாக வந்துட்டு கேஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேஸ் தான் வந்துட்டு பெருபாரி யூனியன் கேஸு. இது 1960. அதில் அந்த கேஸில் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னா, அரசமைப்போட பகுதி கிடையாது, முன்னுரைங்கிறது வந்துட்டு அரசமைப்போட ஒரு பகுதி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே கேசவானந்த பாரதி வழக்கு 1973 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முன்னுரைங்கிறது வந்துட்டு அரசமைப்போட ஒரு பகுதி தான்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து LIC வழக்கு போட்டிருப்பாங்க 1995. இது என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னுரைங்கிறது வந்துட்டு அரசமைப்போட ஒரு அங்கம்னு சொல்லியிருப்பாங்க. பெருபாரி கேஸில் முன்னுரை அரசமைப்போட பகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. கேசவானந்த பாரதி வழக்கில் முன்னுரை அரசமைப்போட ஒரு பகுதி தான்னு சொல்கிறாங்க. LIC வழக்கில் அரசமைப்போட முன்னுரை வந்துட்டு ஒரு அங்கம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ முன்னுரையின் வசதி ஆர்டிக்கல் 368 படி முன்னுரையை திருத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு பெருபாரி வழக்கில் தான் எழுந்தது. அதான் வந்துட்டு இந்த அரசியலமைப்பில் முன்னுரை இருக்குது. அந்த அரசியலமைப்பு விதியான 368 வச்சு ஒரு முன்னுரையை நம்மளால் திருத்த முடியுமான்னு சொல்லிட்டு பெருபாரி வழக்கில் வந்துட்டு இந்த ஒரு கேள்வி வந்துட்டு எழுது. அப்போ தான் 1976 42வது அமெண்ட்மெண்ட் படி ஒரு முறை மட்டும் இந்த முன்னுரையை வந்துட்டு திருத்திருப்பாங்க. அதை திருத்தி தான் இந்த 3த்தையும் வந்துட்டு சேர்த்துருப்பாங்க. சமதர்ம, மதசார்பற்ற ஒருமைப்பாடுன்னு சொல்லிட்டு இந்த 3 வார்த்தைகளை வந்துட்டு 1976 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் முன்னுரையில் இந்த 3 வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. இப்போ இதில் நிறைய குறிப்புகள்லாம் இருக்கும். அதான் வந்துட்டு முக்கியமான குறிப்பு என்னென்னா, டிசம்பர் 13 1947 அரசு நிர்ணய சபையோட 3வது கூட்டம் நடந்திருக்கும். அந்த கூட்டத்தில் தான் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்துட்டு குறிக்கோள் தீர்மானத்தை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கே வந்துட்டு சட்டமன்றத்தில் வந்துட்டு சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதன்படி 1947 ஜனவரி 22 அரசமைப்பு சபை, அதாவது அரசு நிர்ணய சபை வந்துட்டு இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்துட்டு ஏற்றிருக்கும். இப்போ ஜனநாயகம் அப்படிங்கிறது என்னென்னா, இது 2 கிரேக்க வேர்டில் இருந்துட்டு எடுத்திருப்போம். டெமோஸ் மற்றும் கிரிட்டேரியான்னு சொல்லிட்டு. டெமோஸுங்கிறது வந்துட்டு மக்கள், கிரிட்டேரியாங்கிறது வந்துட்டு ஆட்சி. அதான் ஜனநாயகம் என்ன, மக்கள் ஆட்சின்னு சொல்கிறோம். இப்போ இதுதான் வந்துட்டு முன்னுரை. அடுத்து என்னென்னா, யூனியன் மற்றும் அதன் பிரதேசம்.
அரசமைப்பு பகுதி. இந்த யூனியன் மற்றும் பிரதேசத்தோட விதிகள் என்னென்னா, ஆர்டிக்கல் 1லிருந்து 4 வரைக்கும் வந்துட்டு யூனியன் மற்றும் அதன் பிரதேசத்தை பற்றி குறிப்பிடுகிறது. யூனியன் மற்றும் அதன் பிரதேசத்துடன் இது வந்துட்டு தொடர்புடையது. வங்காளதேசத்துடன் பிராந்திய மாற்றம் செய்கிறாங்க. வங்காளதேசத்துடன் பிராந்தியத்தை வந்து மாற்றம் செய்யும்போது 100வது சட்ட திருத்தம் போடுறாங்க 2015. அதில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அதன்படி இந்தியா வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 111 பகுதிகளை பங்களாதேஷுக்கும், பங்களாதேஷ் அதுக்கிட்ட இருந்து ஒரு 51 பகுதிகளை வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. வங்காளதேசத்துடன் பிராந்திய மாற்றத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதன் மூலமாக போடப்பட்ட சட்ட திருத்தம் தான் 100வது சட்ட திருத்தம் 2015. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பரிணாமம் என்ன? மொத்தம் நம்மக்கிட்ட 552 சமஸ்தானம் ஸ்டார்டிங்கில் இருந்தது. அதில் 549 நம்ம இந்தியா கூட இணைஞ்சிருக்கோம். மீதி 3 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம இந்தியா கூட இணைய மறுத்திருப்பாங்க. அவங்க தான் ஹைதராபாத், ஜுனாகத், காஷ்மீர். தார் கமிஷன் மற்றும் ஜேவிபி குழு. இதில் வந்துட்டு மொழிவாரி மாநிலங்களை வந்துட்டு மறுசீரமைக்க வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஜூன் 48 எஸ்கே தார் கமிட்டி போட்டிருப்பாங்க. அவங்க 1948 டிசம்பரில் வந்துட்டு அறிக்கை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேவிபி குழு 1948 டிசம்பர் மாதம் போடப்பட்டு 1949 ஏப்ரலில் அறிக்கை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதான் வந்துட்டு நம்ம மொழிவாரி மாநிலமாக அமைக்கிறதுக்காக ஒரு 3 குழு போட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு குழு தான் தார் கமிஷன். இந்த தார் கமிஷனுங்கிறது வந்துட்டு 1948 எஸ்கே தார் அவர்கள் மூலமாக அவர்களோட தலைமையில் போட்டிருப்பாங்க. அவங்க 1948 டிசம்பரில் அறிக்கை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போடப்பட்டது ஜேவிபி குழு. அது 1948 டிசம்பரில் போட்டு 49 ஏப்ரலில் வந்து அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க. இவங்க 2 இதுலேயும் வந்துட்டு உச்சநீதிமன்றம் வந்துட்டு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கோம்னா, மொழிவாரி மாநிலமாக ஒரு மாநிலத்தை அமைக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அனுமதி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நிர்வாக வசதிக்கு வேணால் நீங்கள் வந்துட்டு ஒரு மாநிலத்தை வந்துட்டு நீங்கள் பிரித்து அமைச்சிக்கலாமே தவிர மொழி அடிப்படையில் உங்களால் மாநிலத்தை வந்துட்டு மறுசீரமைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1953 தெலுங்கு பேசும் பகுதிகளில் தெலுங்கு பேசும் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை மദ്രാஸில் இருந்து பிரித்து ஆந்திரா அப்படிங்கிற ஒரு மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 56 நாள் வந்துட்டு உண்ணாவிரத போராட்டம் இருந்திருப்பார். யாருன்னா பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள். அதன் மூலமாக ஒரு மாநிலம் வந்துட்டு மொழிவாரி மாநிலமாக உருவாக்கப்பட்டது தான் ஆந்திரா. அதான் முதல் மொழிவாரி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இதன் மூலமாக இதை அடுத்து போடப்பட்ட கமிட்டி தான் வந்துட்டு ஃபசல் அலி கமிஷன். இதில் மொத்தம் 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. யாரானா ஃபசல் அலி, KM பணிக்கர், HN குன்ஸ்ரு அவர்கள். இது 1953 டிசம்பர் மாதம் போட்டிருப்பாங்க. 55 வந்துட்டு செப்டம்பர் மாதம் அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் அப்படிங்கிறது வந்து நிராகரிச்சிருப்பாங்க. ஒரு மொழிக்கு ஒரு மாநிலங்கிறது வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அதான் வந்துட்டு மொழிவாரி மாநிலமாக நீங்கள் அமைச்சிக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு மொழிக்கு ஒரு மாநிலங்கிறதுலாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு செல்லுபடியாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 1956 இந்தியாவோட பிரதேசங்கள் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா 14 மாநிலங்கள் இருந்திருக்கும், 6 யூனியன் பிரதேசங்கள் வந்துட்டு இருந்திருக்கும். மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956, அதாவது 7வது அமெண்ட்மெண்ட் 1956 படி போட்டிருப்பாங்க. அது நவம்பர் 1, 1956 14 மாநிலம் 6 யூனியனாக இருந்திருக்கும். 1956 பிறகு உருவாக்கப்பட்ட மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இப்போ என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 15வது மாநிலமாக குஜராத். இது 1960 போட்டிருப்பாங்க. பம்பாய் மாநில சட்டம், பம்பாய் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக போடப்பட்டது தான் குஜராத்து. இது குஜராத்தி பேசும் மக்கள், அதாவது குஜராத்தி மொழி பேசக்கூடிய மக்களை வந்துட்டு ஒன்றிணைச்சு குஜராத்துங்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து மகாராஷ்டிரா 16வதா. இது பம்பாய் சட்டம் 1960, மராத்தி பேசக்கூடிய மக்கள். அடுத்து கோவா 3 பிரதேசம். அதான் வந்துட்டு 1961 போலீஸ் நடவடிக்கை மூலமாக போர்ச்சுகீசியரிடமிருந்து கையகப்படுத்தியது. அதுக்கப்புறம் 12வது சட்ட திருத்தம் 1962 இது ஒரு யூனியனாக மாற்றிருப்பாங்க. 1961 போலீஸ் நடவடிக்கை, அதன் மூலமாக போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து நம்ம கோவாவை கைப்பற்றியிருப்போம். கோவாவை கைப்பற்றி 12வது சட்ட திருத்தம் போட்டு 1962 இதை ஒரு யூனியனாக மாற்றிருப்போம். திரும்ப 1987 கோவாவுக்கு வந்துட்டு ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்து 25வது மாநிலமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இதுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்துருப்போம். மாநில அந்தஸ்து எப்போ, 1987. நாகாலாந்து 1963 நாகாமலை மற்றும் துயன்சாங் பகுதியில் இருக்கக்கூடிய அசாமுக்கு வெளியே உருவாக்கப்பட்டது அந்த நாகாலாந்துங்கிறது. இது 16வது மாநிலமாக அந்தஸ்து கொடுத்துருக்கோம். 1961 அசாம் வந்துட்டு ஆளுநர் கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது. 1961 அசாம் ஆளுநர் கட்டுப்பாட்டின் கீழே வைக்கப்பட்டது.
ஹரியானா பஞ்சாப் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக பிரிக்கப்பட்டது. 17வது மாநிலம். ஷா கமிஷன் 1966 போட்டிருப்பாங்க. அது மூலமாக பஞ்சாபி மொழி பேசக்கூடியவங்க பஞ்சாப்லேயும், ஹிந்தி மொழி பேசக்கூடியவங்க ஹரியானாவிலையும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஹிமாச்சல் 1971 இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தது. யூனியன் பிரதேசத்தில் இருந்து ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க 1971. 18வது மாநிலம். இந்த மாநிலத்தோட ஆர்டரெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மணிப்பூர் 1972 இது ஒரு வடகிழக்கு இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. 19வது மாநிலம். திரிபுரா 20வது மாநிலம். மேகாலயா 21வது மாநிலம். 22வது சட்டத்திருத்தம் 1969 அசாம் மாநில மறுசீரமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதுக்கு ஒரு தன்னாட்சி மாநிலம் அல்லது துணை மாநிலமாக உருவாக்கப்பட்டது. சிக்கிம் 1974 இந்தியாவுடன் சேர விருப்பம் தெரிவித்ததுக்கப்புறம் இதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருப்போம். 35வது சட்டத்திருத்தத்தின் மூலம் நாடாளுமன்றம் இயற்றப்பட்டது. இது ஒரு இணை மாநில அந்தஸ்து நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஆர்டிக்கலை விரிவு பண்ணி ஆர்டிக்கல் 2A வந்துட்டு ஒரு புதிய ஆர்டிக்கலை நம்ம சேர்த்து ஒரு புதிய அட்டவணை மற்றும் 10 வந்துட்டு சொருகியிருப்போம். 1975 36வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 22வது மாநிலமாக இதுக்கு அந்தஸ்து கொடுத்துருப்போம். 74 சிக்கிம் நம்ம இந்தியா கூட சேர விருப்பம் தெரிவிச்சிருக்கோம். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருப்போம். 35வது சட்டத்திருத்தம் 1974 போடப்பட்டு நாடாளுமன்றம் வந்துட்டு இந்த சட்டத்திருத்தத்தை ஏற்றிருக்கோம். அது மூலமாக நம்ம இந்தியாவோட இணை மாநில அந்தஸ்து நம்ம சிக்கிமுக்கு கொடுத்துருப்போம். அதனால் இதை வந்துட்டு நம்ம ஒரு முழு மாநில அந்தஸ்தை நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக பிரிவு 10 வந்துட்டு பிரிவு 10லையும் ஆர்டிக்கல் பிரிவு 2A இது ரெண்டுத்தையும் வந்துட்டு என்ன பண்ணிப்போம் ஒரு புதிய விதியை வந்துட்டு ஒரு புதிய விதியையும் ஒரு புதிய அட்டவணையும் நம்ம சேர்த்துருப்போம். இந்த சிக்கிமை வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் அட்டவணை 10 வந்துட்டு அதில் போய் இணைச்சிருப்போம். 1975 36வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சிக்கிமுக்கு வந்துட்டு 22வது மாநில அந்தஸ்தை நம்ம கொடுத்துருப்போம். ஷெட்யூல் 1 மற்றும் 4 வந்துட்டு திருத்தம் செஞ்சுருப்போம். அட்டவணை 1ஐயும் 4ஐயும் திருத்தம் செஞ்சுருப்போம். சிக்கிம் 37 அதான் வந்துட்டு 371Fல வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கு. 1974 35ஆம் சட்டத்திருத்தத்தின் மூலம் ஆர்டிக்கல் 2A மற்றும் அட்டவணை 10 வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா சேர்த்துருப்போம். நம்ம சொன்னோமா அந்த இதை வந்து என்ன பண்ணியிருப்போம் 36ல் என்ன பண்ணியிருப்போம் 2Aவையும் இதுக்காக ஒரு புதிய விதியை சேர்த்துருப்போம். அதை அந்த அமெண்ட்மெண்ட் போட்டு 2A இது ரெண்டுத்தையும் நம்ம 1974 35ஆம் சட்டத்திருத்தம் ஆர்டிக்கல் 2Aவையும் ஷெட்யூல் 10 இதை சொருகும்போது அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணியிருப்போம்னா இதை ரத்து செஞ்சுருப்போம். அதுக்கப்புறம் மிசோரம் 1987 23வது மாநில அந்தஸ்து. அருணாச்சல பிரதேசம் 1987 24வது மாநிலம். மிசோரம் 2000 மத்திய பிரதேசத்தில் இருந்து மிசோரத்தை பிரிச்சிருப்பாங்க. அது 26வது மாநிலமாக நம்ம அந்தஸ்து கொடுத்துருப்போம். உத்தரகாண்ட் 2000 உத்தரகாண்ட் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துலேருந்து பிரித்து 27வது மாநிலமாக அந்தஸ்து கொடுத்துருப்போம். ஜார்க்கண்டு 2000 பீகாரில் இருந்து ஜார்க்கண்டை பிரித்து 28வது மாநில அந்தஸ்து கொடுத்துருப்போம். தெலுங்கானா 2014 29வது மாநிலம். ஆந்திராவை ஆந்திராவிலேருந்து பிரித்து தெலுங்கானாங்கிற ஒரு மாநிலத்தை கொடுத்துருப்போம். ஆந்திர மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1953 அதோடைய கேபிட்டல் கர்னூலாக இருக்கும். ஹைகோர்ட் வந்துட்டு குண்டூரில் இருந்திருக்கும். 1956 ஹைதராபாத் வந்துட்டு தெலுங்கு பேசும் பகுதி ஆந்திர மாநிலத்தோடு இணைச்சிருப்பாங்க. ஹைதராபாத்தில் இருந்து தெலுங்கு பேசக்கூடிய பகுதியை ஆந்திராவோடு இணைச்சிருப்பாங்க. அதோட கேபிட்டலாக ஹைதராபாத் இருந்திருக்கும். இப்போ ஆந்திரா 2014 படி ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லிட்டு 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஆந்திராவை 2014 ஆந்திரா தனி மாநிலமாகவும் தெலுங்கானா தனி மாநிலமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக நம்ம சேர்த்தோம்னா 15வது மாநிலமாக குஜராத் இருக்குது. 16 நாகாலாந்து, 17 வந்துட்டு ஹரியானா, 18 ஹிமாச்சல், 19 மணிப்பூர், 20 திரிபுரா, 21 மேகாலயா, 22 சிக்கிம், 23 மிசோரம், 24 அருணாச்சல பிரதேசம், 25 கோவா, 26 மிசோரம், 27 உத்தரகாண்ட், 28 ஜார்க்கண்ட், 29 தெலுங்கானா. இப்போ யூனியன் பிரதேசம் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி 1954 விடுதலை அடை வரைக்கும் போர்ச்சுகீசியர்கள் கிட்ட தான் இந்த தாத்ரா நாகர் ஹவேலி இருந்திருக்கும். 1961 வரைக்கும் நிர்வாகம் செய்யப்பட்டது. 10வது அமெண்ட்மெண்ட் 1961 யூனியன் பிரதேசமாக இதுக்கு நம்ம அந்தஸ்து கொடுத்துட்டோம்.
டாமன் டையூ 12வது சட்டத்திட்டம் 1962 படி யூனியனாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் என்று அழைக்கப்பட்ட இந்தியாவின் பிரெஞ்சு நிறுவனங்கள் புதுச்சேரியின் பிரதேசத்துடன் கொண்டு வரப்பட்டது. 1954 இந்தியா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1962 14வது சட்டத்திருத்தம் போட்டு இதுக்கு ஒரு யூனியன் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. சண்டிகர் 1966 இதுக்கு யூனியன் பிரதேசமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் 2019 வரைக்கும் இருந்திருக்கும். அது இந்திய அரசியலமைப்பு 370 பிரிவு மூலம் சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. 2019 இதை ரத்து செஞ்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 படி ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இது ரெண்டையும் தனி யூனியன் பிரதேசமாக, இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் சொல்லிட்டு 2019 ஒன்றா இருந்திருக்கும். அது 2019 ஜம்மு மற்றும் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக ஜம்மு காஷ்மீரையும் லடாக்கையும் இரு தனி யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருப்பாங்க. பெயர் மாற்றம் 1950 உத்தரப்பிரதேசத்தை அதான் ஐக்கிய மாகாணம்ங்கிறது 1950 உத்தரப்பிரதேசமாக பெயர் மாற்றிருப்பாங்க. 1969 மெட்ராஸை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றிருப்பாங்க. 73 மைசூரை கர்நாடகா. 1992 டில்லி யூனியனை 1991 69வது சட்டத்திருத்தத்தின் மூலம் தேசிய தலைநகராக அறிவிச்சிருப்பாங்க. 2006 உத்தராஞ்சல உத்தரகாண்டனும் 2006 பாண்டிச்சேரி புதுச்சேரியை பாண்டிச்சேரினும் 2011 ஒடிஷாவை ஒரிஷான்னு அறிவிச்சிருப்பாங்க. ஒரிஷா ஒடிஷான்னு மாற்றிருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அந்தமான் நிக்கோபார், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ, டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், லட்சத்தீவு, புதுச்சேரி. இப்போ ஆர்டிக்கல் 1 என்ன? ஆர்டிக்கல் 1ங்கிற இந்தியா என்னும் பாரதம்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறது. ஆர்டிக்கல் 2 புதிய மாநிலங்களின் சேர்க்கை அல்லது நிறுவுதல். ஒரு புதிய மாநிலத்தை நம்ம சேர்க்கலாம், இல்லைனா நிறுவுறலாம். இதுதான் ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 2 என்ன சொல்லணும்னா சிக்கிம் யூனியனுடன் இணைக்கப்பட்டது. நம்ம சிக்கிம் இணைக்கிறதுக்காக ஆர்டிக்கல் 2A சேர்த்துருப்போம்ல, அதுதான் இது. ஆர்டிக்கல் 3 என்னென்னா புதிய மாநிலத்தை உருவாக்கலாம் மற்றும் பகுதிகள், எல்லைகள் அல்லது ஏற்கனவே உள்ள மாநிலங்களோட பெயர்களை மாற்றலாம். ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லனா ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி இருந்த இல்லைனா பகுதிகள், எல்லைகள் இல்லைனா ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்களோட பெயர்களை மாற்றுறதை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 4 என்ன சொல்லுதுன்னா முதல் மற்றும் 4வது அட்டவணைகள் மற்றும் துணை தற்செயலான மற்றும் பின்விளைவு விஷயங்களை திருத்துவதற்கு வழங்குவதற்கு கட்டுரைகள் 2 மற்றும் 3 கீழ் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். இதில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு மாநிலத்தோட எல்லையை மாத்திரம்னா அதுக்கு ஆர்டிக்கல் 368 பயன்படுத்தணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. சாதாரண பெரும்பான்மை மூலமாகவே இதை மாற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அரசியலமைப்போட முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம். அரசியலமைப்போட முன்னுரையை பற்றி முடிச்சிட்டோம். அப்புறம் ஆர்டிக்கல் 1 என்ன, யூனியன் மற்றும் அதன் பிரதேசங்களை முடிச்சிட்டோம். தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.